ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று நடந்த ஜனநாயக கடமையெல்லாம் முடிச்சிட்டிங்களா நல்லபடியா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது நேற்று எடுத்த விலாகு தான். நேற்று ஒரு பெரிய கெஸ்ட்டே வந்தாச்சு. என்னோடய தம்பி ஃபேமிலி தான். மார்னிங் ஃபஸ்ட்டு வந்து ஐஸ்கிரீம் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஐஸ்கிரீமும் பாயாசம் தான். எப்போ வந்தாலும் எனக்கு கால் பண்ணிடுவா, அத்தை எனக்கு ஐஸ்கிரீமும் பாயாசம் வேணுத்த அப்படின்னு. அதனால் அவளுக்காகவே ஸ்பெஷலாக ரெண்டையும் செஞ்சாச்சு. தம்பி வரது வந்து டவுட்டுன்னு சொல்லிட்டான் முன்னாடி நாளே. பிகாஸ் ஓட்டு போடணும், அங்கே ரஷ்ஷாக இருந்தால் நான் கிளம்புறதுக்கே டைம் ஆகிடும். அதனால் எப்படின்னு தெரில, நான் உனக்கு எதுனாலும் நான் கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் வந்து நான் எதுவுமே டவுட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் தான் ஒரு 8:30 இருக்கும். அப்புறம் தான் நாங்கள் கிளம்பிட்டோம், வந்துடுவோம் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதுக்கப்புறம் தான் ஐஸ்கிரீமை ஃபஸ்ட்டாக செஞ்சு ஃப்ரீசரில் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. நேற்று கொஞ்சம் ஹரிபரியாக தான் ஒர்க் போச்சு. அப்படி இருந்துமே எவ்வளோ அப்படி வேக வேகமாக செஞ்சுமே டைம் ஆகிடுச்சு. பாவம் அவங்களும் வந்துட்டாங்க. இருந்தாலும் ஆல்மோஸ்ட் பாதி முடிச்சிட்டேன். எப்போவுமே யாராவது வராங்கன்னா பிரியாணி செஞ்சால் ஏதாவது சொதப்பிடும். பட் இந்த டைம் சூப்பராக ரிசல்ட் வந்துருந்துச்சு. பிரியாணி, சிக்கன் கிரேவி, பாயாசம், ஐஸ்கிரீம், ரசம், ஒயிட் ரைஸ் இதெல்லாம் தான் லஞ்சுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து சில்லியும் ரசமும் என்னோடய ஹஸ்பண்டோட ப்ரிப்பரேஷன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ரசமும் சில்லியும் சூப்பராக பண்ணுவாங்க. அதனால் நான் இது ரெண்டையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள விடுவேன், இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரசமும் சில்லியும் அவங்க பண்ணிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் சில்லி போகிற கேப்பில் நானும் என் தம்பி ஒய்ஃபும் சும்மா அப்படியே டிமார்ட் விசிட் அடிக்கலான்ட்டு போனோம் வண்டி எடுத்துகிட்டு. ஆனால் டிமார்ட் வந்து க்ளோஸ்ட் ஆகிடுச்சு. அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வந்துவிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து சில்லி போட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே நானும் அவளும் பேசிகிட்டே ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து ஓட்டு போட போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் ஒருத்தர் உட்காந்து பேசுனா பிடிக்காதே அப்படின்னு நாங்களும் நினச்சிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஆனால் என் தம்பி மட்டும் வரலை. அவனை தவிர நாங்கள் 5 பேரும் கிளம்பிட்டோம். அவன் நீங்கள் போயிட்டு வாங்க, டைம் ஆகுது, அதனால் நீங்கள் போயிட்டு வந்துடுங்க, நான் வந்து பேலன்ஸ் சில்லியை போடுறேன் அப்படின்னு சொன்னான். அதனால் அவன் சில்லி போடுறத மட்டும் நான் வீடியோவில் எடுத்துருக்க மாட்டேன். நம்ம டக்குன்னு கிளம்பிட்டோம். இன்னொன்று நான் மறக்கவும் செஞ்சுட்டேன். அவன் சில்லிலாம் போட்டு வச்சுருந்தான். நாங்கள் அப்படியே போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓட்டு போடவும் போயிட்டு வந்துவிட்டோம். 2 பாப்பா, தம்பி ஒய்ஃபு எல்லாம் இவங்கெல்லாம் வந்து ஸ்கூட்டியில் வந்தாங்க. நானும் என் ஹஸ்பண்ட் வந்து என் ஹஸ்பண்டோட வண்டியில் வந்துவிட்டோம். போயிட்டு அப்படியே போகிற வழியில் ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ஓட்டு போட்டுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக அவங்களும் ஊருக்கு போயிட்டாங்க. நல்லபடியாக பாப்பாவையும் அப்படியே அவங்க கூடயே அனுப்பி விட்டுட்டேன். லீவ் விட்டாச்சு. அதனால் அவளும் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும்னு. நேற்று டே வந்து ஒவ்வொன்றுமே ஒரு மோஸ்ட் மெமரபிள் தான். செம என்ஜாய்மெண்ட், செம ஃபன்னோட நேற்று முடிஞ்சிச்சு. இதை வந்து நாங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை நேற்று டே இப்படி இருக்குன்னே. அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். எங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட் அப்படின்னா இதுதான். என் தம்பி ஃபேமிலி வந்தது தான். அவ்வளோவா என்ஜாய் பண்ணணும். சூப்பராக இருந்துச்சு. நல்லா வெளியெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போயிட்டோன்னே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறந்துடாதீங்க. நாளைக்கு ஒரு விலாகோட பார்க்கலாம். பை.